பெங்களூரில் அடிக்கடிக்கு மழை பெஞ்சிட்டு நல்லா ஜீல்னஸாக இருக்குது. அதுக்கு வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒன் பாட் ரசம் தான் எடுத்திருந்தேன். இது ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரசமும் சாதமும் தனித்தனியாக வச்சு தான் சாப்பிட்ருக்கேன். இன்றைக்கி இது ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கு வந்து 1/2 டம்ளர் துவரம்பருப்பும் 1 டம்ளர் அரிசி சாதாரண சாப்பாடு அரிசி சேர்த்து 1/2 hour முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்து கடுகு, ரெட் சில்லி, தட்டின பூண்டு, அதோட பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு கொஞ்சம் அதோட மசாலா சேர்த்துக்கலாம். ரசப்பொடி, சாம்பார் பொடி, அதோட பார்த்திங்கன்னா மிளகுத்தூள், சீரகத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும். தக்காளி நல்லா வதங்கின அப்புறம் ஒரு பங்கு வந்து பார்த்திங்கன்னா புளி தண்ணியும் ஒரு பங்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சாதாரண தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி மூடி வச்சுன்னா சூப்பராக கம ரச சாதம் ரெடி ஆகிடும். அதுக்கு தொட்டுக்க அப்பளம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். என்னென்னா கொஞ்சம் தண்ணியாக வந்துருக்கலாம் ரச சாதம், டேஸ்ட் நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக